அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. பக்தி பீஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் 2026 தமிழ் புத்தாண்டுடைய பலாபலனை மேசம் முதல் மீனம் வரை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த ஆண்டோடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகமும் கோச்சாரப்படி ஆண்டு பலனாக ஒவ்வொரு ஆண்டு 1.5 ஆண்டு, அதே போல் 2.5 ஆண்டு, இது மாதிரி பெயரக்கூடிய கிரகங்களுடைய வரிசையில் சனி பகவான் முதையே பயிற்சி ஆயிட்டார். அதாவது மீனத்தில் 2.5 ஆண்டுகள் மீனத்தில் தன்னுடைய நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் பயணிக்கக்கூடியது ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சிக்கல், அவமானம், சில விஷயத்தில் போராட்டம்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட விஷயங்களை உலகியல் இந்த உலகமே சந்திக்கக்கூடிய 60 ஆண்டுகள் தமிழ் வருடத்தில் இந்த ஆண்டு பல விஷயங்களை நம்ம போராடி தான் ஜெயிக்கணும். அரசு, அரசியல், ஏன் கேட்குறீங்க, பஞ்சபூதத்திலேயே நீர், நெருப்பு, காற்று எல்லாத்துலேயும் சில சிக்கல்களும் போராட்டங்களும் இருக்குங்க. பூகம்பம் கூட வர வாய்ப்பு உண்டு. போர் முனையிலே நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் உலகியல் லெவலில் பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு என்றே சொல்லலாம். அப்போ இந்த கிரகங்கள் அமைப்பில் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய மீனம் ஜலராசி அப்படிங்கும்போது நல்ல மழை வளம் இருக்குங்க. ராகு கேது காலசர்ப தோஷத்தில் இது ஆரம்பிக்குது இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமைங்க. எப்படின்னா, அந்த காலசர்ப தோஷம் அப்படிங்கும்போது ராகு கேது அடைவுக்குள்ளார 9 கிரகங்களும் இருக்கக்கூடிய அமைப்பில் 7 கிரகங்கள் மாட்டுது. அதில் 3 கிரகங்கள் சனி பகவான், செவ்வாய், புதன் 3மே முக்கூட்டு கிரகமாக மீனத்திலும், சூரியன் பிரவேசிக்கக்கூடிய உச்சம் பெற்று சித்திரை அப்படின்னாவே அந்த மேஷம்தான், அங்கே தான் பிரவேசிக்கிறார். அதனால தமிழ் புத்தாண்டில் முதல் ஒரு மாதமாக சித்திரை மாதத்தை நம்ம சொல்கிறோம். உச்சம் பெற்று ஆரம்பிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் மேஷம் அப்படிங்கிறது செவ்வாய், அதனுடைய இடமான சுக்கிரன் இருக்கனால பெண்களுக்கு நல்லா இருக்கும். பெண்கள் ஒரு தலைமைத்துவமாக வரக்கூடிய அமைப்பு நிறைய உண்டு. பெண்களுக்கு சலுகைகள் நிறைய வரக்கூடிய விசேஷ அமைப்பெல்லாம் இந்த பராபவ ஆண்டில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் மிதுனத்தில் பிரவேசிச்சுட்டு இருந்தாலும் ரிஷபம் அவங்களுக்கு 2ஆம் இடமாக இருக்குது. மேஷத்துக்கு ஒவ்வொரு பாவகத்துக்கும் மிதுனம்ங்கிற இடத்துல குரு இருந்து அடுத்தது கடகத்துக்கு உச்சம் பெற்று சிம்மத்துக்கு அதிசார கதியாக வக்ரகதி பெற்று மாறக்கூடிய 3 நிலைப்பாடு குரு பகவானுக்கு உண்டு. சுயசாரமாக புனர்பூசத்தில் தான் இப்போ பிரவேசிக்கிறார். ஸோ ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதே போல் தான் தமிழ் புத்தாண்டில் அந்த பிறக்கக்கூடிய அந்த நாள் என்னென்ன கிரகங்கள் என்ன அமைப்பில் என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன நம்ம ஜெயிக்கலாம், என்னென்ன விஷயத்துங்க நமக்கு நடக்கும், குடும்பம் சார்ந்து, நம்மளுடைய உத்தியோகம் சார்ந்து நமக்கு மாற்றங்கள் ஏற்படாதா, இப்படியே தான் இருக்குமா அப்படிங்கிறது. கேது பகவான் பார்த்தீங்கன்னா சிம்மத்திலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியாக ரிவர்ஸில் உங்களுக்கு மாறக்கூடிய அமைப்பு. இதுதான் இந்த ஆண்டு அமைப்பு அப்படிங்கிற தமிழ் வருடத்துடைய அமைப்புங்க. இந்த கிரகத்துடைய அமைப்பில் பல விஷயங்கள் ஏற்றம் இறக்கம் உண்டு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல விஷயங்கள் போராட்டமாக இருக்கலாம், தடையாக இருக்கலாம், தாமதமாக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வரிசையாக வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அவங்களுக்கான நல்ல நல்ல பரிகாரங்கள், வாழ்வியல் மற்றும் திருக்கோயில் அமைப்பு, நம்ம என்ன பரிகாரம் எடுத்துக்கிட்டால் இந்த வருடத்தை நம்ம ஜெயிக்கலாம், வெற்றி காணலாம், நல்ல விஷயத்தை நம்ம சுபகாரியங்கள் நடத்தலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். சிம்மராசி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. தைரியம், தன்னம்பிக்கை, விவேகம், வெற்றி எல்லாமே இருந்தாலும் ஒரு ஜர்க்காகக்கூடிய அமைப்பில் இந்த தமிழ் பிரபவ ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராபவ ஆண்டே பிரச்சனைக்கு அதிகமாக ஒரு முட்டுக்கட்டையாக ராசி சந்திக்கக்கூடியதில் சிம்மம் டாப் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க மேடம் இவ்வளோ இதாக சொல்கிறீங்க, நானும் ஜெயிக்கிறேன், நான் எல்லாத்துலேயும் வெற்றி தான் அப்படிங்கிற எப்பயுமே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை விட்டுறாதீங்க. ஏன்னா குரு 11ஆம் இடத்துல இருந்து விரயஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அதுக்கப்புறம் அதிசார கதியாக உங்களோட ராசிக்கும் குரு வரார். இந்த 3 பிரவேசம்
உங்களுக்கு ஏற்றம் இறக்கமாக, குழந்தைகளாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஏற்றம் இறக்கம் ஒரு 3 மாதம் நல்லாயிருக்கும், ஒரு 4 மாதம் பிரச்சனையாக இருக்கும், அப்புறம் 4 மாதம் நல்லாயிருக்கும். இதுதான் தமிழ் புத்தாண்டுங்க உங்களுக்கு. நிறைய விஷயங்கள் தடை தாமதம், காரியத்தில் தடை தாமதம், எடுத்த முயற்சியில் கொஞ்சம் பிரேக்கு, இதெல்லாம் இருக்கும். எல்லாத்துக்கும் கவனமாக இருக்கணும். எப்படிங்க? எல்லாத்துலேயும் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், திருமணம் சார்ந்த முயற்சியாக இருக்கட்டும், ஏன் லவ் பண்ணிட்டு இருக்கிறது கூட பிரச்சனை பிரேக் வரலாம். அந்த அளவுக்கு அஷ்டமத்து சனி பகவான் மட்டும் நினச்சிக்காதீங்க, ராகுவும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய சின்ன சின்ன பிளவுகள், சண்டைகள், சச்சரவுகள், தேவையில்லாத சந்தேகங்கள் எல்லாமே சிம்மத்துக்கு வரும். அப்போ இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணணுமா? கண்டிப்பாக. உடல் உபாதைகளும் வரும், நிறைய அலைச்சல் வரும், உழைப்பு, வேலை பளு, அப்படியே எதுக்கு இப்படின்னு. ஏன்னா நம்ம சுகமாக இருப்போம், அப்படி ஜாலியாக சம்பாரிச்சிட்டு இருந்தோம். இனிமே இந்த 1 வருஷம் 1.5 வருஷம் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும், அக்கறையாக இருக்கணும். இனிமேல் எதையுமே கவனமாக இருக்கணும். எதையும் கொஞ்சம் உத்து பாருங்க, பின்னாடி என்ன பேசுகிறாங்க. அரசியல் சார்ந்து இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த சிம்மராசியில் இருக்காங்க, அவமானம், கெட்ட பேர், உடல் ஆரோக்கிய குறைபாடு உண்டு. போஸ்டிங்கு வேற ஒருத்தருக்கு கூட போகக்கூடிய அமைப்பு உண்டு. கைவிட்டு போச்சுங்க, வாய் கெட்டியது போயிடுச்சுங்க அப்படிங்கிற ஒரு கவலையை ஏற்படுத்தும். அது எந்த துறை சார்ந்து கூட இருக்கலாம், உங்களுடைய வயதோட்டை பொறுத்து இருக்கலாம். மாணவர்கள், படிக்கும் மாணவர்கள் ரொம்ப சிரத்தை, நல்லா நீங்களே தன்னைத்தானே ஊக்கப்படுத்தி கொண்டு தான் படிக்கணும். அந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும். போட்டால் தான் சிம்மராசி ஜெயிக்க முடியும். நீங்கள் கல்லூரி லைஃப்பாக இருக்கலாம், அல்லது ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளாக இருக்கலாம். இவங்களுக்கு எல்லாமே சிம்மராசிங்க. என் பையன் வந்து பூரங்க, பொண்ணு மகங்க, இப்படியெல்லாம் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம்னு சொல்லக்கூடிய அனைவருக்குமே பேரண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே எப்படின்னா பிரம்மாண்டமாக இருக்கும், கற்பனையாக இருக்கும், தான் எல்லாமே அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு மார்க்கு தான் வாங்கிட்டு இருக்கா என் பொண்ணு, மக நட்சத்திரம் மேடம் அப்படிம்பாங்க. வந்து இப்போ காலகட்டங்கள் ஒரு உடல் ஆரோக்கியமோ அல்லது ஒரு மனசோர்வையோ கவலையோ கொடுத்துரும். ஒரு எப்படின்னா தன்னம்பிக்கையை கூட இழக்கக்கூடிய காலகட்டமாக கூட வரலாம். இத்தனை இருக்குதா மைனஸு? அப்போ இதெல்லாம் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சனியோ குருவோ நல்ல நிலையில் இருக்கலாம், அல்லது தசாபுத்தி நல்ல வலிமையாக இருந்தால் எப்பயுமே உங்களை அசைச்சிக்க முடியாது. நான் எதாக இருந்தாலும் நான் கவலை இல்லாமல் ஜெயிக்க பிறந்தவள், ஆள பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆளுமைத்தன்மையோட உங்களுடைய கடமையை மட்டும் செய். கடமையை கண்ணும் கருத்துமாக நல்ல ஒரு ஆரோக்கிய சிந்தனையோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட செஞ்சால் உங்களுடைய பொது சேவையாக இருக்கட்டும், பொது மக்களிடையே இருக்கக்கூடிய பெயர் உங்களுக்கு நல்ல ஒரு புகழை தரும். புகழுக்கும் மயங்கக்கூடாது, உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தான் அப்படிங்கிற முன்னணியிலையும் இருக்கக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் பின்தங்கி ஒரு விஷயங்கள் கவனமாக செய்கிறது நல்லது. இதனால் நல்ல பேர் வாங்குவீங்க. இல்லாது என்ன ஆகுங்க, சில விஷயங்கள் கெட்ட பேர், அவதூறு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சொல்லாத விஷயத்துக்கு கூட, செய்யாத குற்றத்துக்கு கூட பழி ஒரு பக்கம் பாவம்பாங்கள, நான் சுமக்கிறேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி அறியாமல் தெரியாமல் செய்யக்கூடிய குற்றங்கள் உங்கள் தலைமையில் வந்து விழக்கூடிய அமைப்பெல்லாம் காலகட்டங்கள்லாம் இருக்குங்க. டிசம்பர்லேருந்து உங்களுக்கு கேதுவும் மேலே போயிடுவார். அப்போ உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை. வண்டி வாகனம், செல்ஃபோன், வயசு பசங்களாக இருந்தீங்கன்னா சிம்ம ராசி அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டு அசால்ட்டாக ஓட்டாதீங்க. புதிய வண்டி வாங்கியே கொடுக்காதீங்க சிம்மராசியாக இருந்தால். பேரண்ட்ஸ்க்கெலாம் சொல்கிறேன். அப்புறம் உங்களுடைய கவலைக்கு அவங்க இதாகிடுவாங்க. நிறைய ட்ராவல், பெரிய பெரிய இடம் ட்ராவல் பண்ணுறதுக்கெலாம் அனுமதிக்காதீங்க. நிறைய விஷயங்களை வந்து கவனமாக இருக்கிறதுல தொழில் சார்ந்து பெரிய முதலீடு போட வேண்டாம். சின்ன சின்ன உங்களோட அன்றாட விஷயங்கள் மட்டும், ஆரோக்கியமான விஷயங்கள் மட்டும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சொல்லலாம். உங்களுடைய முயற்சிக்கு தடைன்னு சொல்லிட்டோம். இத்தனையுமே மைனஸ் தானா அப்படின்னா நிறைய மாதங்கள் வேறு மாறி கொடுக்கும்னு சொல்லிட்டேன். அப்போ சிம்ம ராசி விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்குது. கடனின் சுமை அதிகமாகலாம்,
வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அதிகமாகலாம். ஏதாவது ஒரு பாண்டு பத்திரம் லாக்கரில் போய் உட்காரலாம். ஒரு நகை அடமானத்துக்கு போகலாம். இது மாதிரி சின்ன சின்ன சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். தொடர்ந்து ஏதாவது மன உளைச்சலை கொடுத்துட்ருக்கோம், வேகத்தை கொடுக்கும். எல்லாத்துக்கும் உழைப்பு, தர்மம், நியாயம் இப்படி நீங்கள் செஞ்சுக்கணும். இதுதான் உங்களுக்கு தடையில்லாமல் வாழ்க்கையை அப்படியே கொண்டு போகும். அப்படிங்கிற தெளிந்த நீர் போல மனசு தான் போராடுது, உடம்பு அதோட கஷ்டப்படுத்துது. ஆனால் அதுக்கான முடிவு, ரிசல்ட்டு, வருமானம், அதுக்கான பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் இருக்கும். புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து. அப்போ எந்த துறை, கலைத்துறையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டமாக சிம்ம ராசிக்கு நிறைய பிரச்சனைகளை சந்தித்து சரியாக வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இதற்கெல்லாம் தீர்வு அப்படின்னா பாத யாத்திரையாக போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பணிவிடை செய்கிறது, பாத பூஜை செய்கிறது, வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, ஒரு வேஷ்டி துண்டு, சாமியார்கள், சிவனடியார்கள், சாதுக்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அன்னதானம், வஸ்திரம் வாங்கி நல்ல ஒரு குரு வாரமாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை, சனிக்கிழமை பணிவன்புடன், அன்புடன் வேற, பணிவோட வேற, இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் இயற்கையில் நடிச்சாவது செய்யணும். இதெல்லாம் வருமானம் மேடம் எனக்கு அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க சிம்மராசிக்காரங்க. ஸோ இதெல்லாம் பணிவோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த தர்மம் உங்களுடைய தலையை மட்டும் காக்காது, உங்களுடைய சந்ததியையும் காக்கும், உங்களுடைய மனசோர்வை நீக்கும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம். கோயில் அப்படிங்கும்போது திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்துடுங்க. சிவனுடைய சிவபுராணம் கேட்டுகிட்டே வாங்க. அற்புதமான ஒரு பன்னீர், பால், தேன், அதுபோல் விபூதி இதெல்லாம் நீங்கள் அபிஷேகத்துக்கு சிம்மராசிக்காரங்க வாங்கி கொடுங்க. தொழில் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், மேலதிகாரம் இருக்கலாம், உங்களுடைய பணிவோட பணிவன்புடன் நடந்துக்குங்க. அதிகாரமெல்லாம் இனிமேல் கொஞ்சம் வேண்டாம். அதே மாதிரி சக தோழிகளாக இருக்கட்டும், சக ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தொழிலாளிகளாக இருக்கட்டும், அவங்கக்கிட்டலாம் நீங்கள் அன்பாக பண்பாக பேசுங்க. ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கணுமா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய மனசை கவரணும். இதெல்லாம் தான் உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கமும் குரு பகவானுடைய விஷயமும். விரயத்தை இல்லாமல், குருன்னு என்னங்க, தனம் பணம், அது என்ன, அது விரயம் ஆகக்கூடாது. குழந்தைகளுக்கு விரயம், குடும்பத்தில் விரயம், தொழிலில் அடி, இப்படி ஒவ்வொரு விஷயம் ஒரு போராடக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். ஆகையால் விழிப்புணர்வோடு இருங்க. நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்தை விட உங்கள் தசாபுத்தியை பார்த்துட்டு ஜாதக கட்டத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.